IAS Academy, Dharmaburi. வணக்கம், இது உங்கள் IAS அகாடமி. இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6வது இயல் 2 உரைநடை பகுதியில் இருக்கக்கூடிய வினா தொகுப்புகளை பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி செய்யுள் பகுதியில் இருக்கக்கூடிய வினா தொகுப்புகள் பார்த்துருக்கோம். அதே மாதிரி 6வது இயல் 1ல் இருக்கக்கூடிய வினா தொகுப்புகளும் பார்த்துருக்கோம். அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது சிறகின் ஓசையில் இருக்கக்கூடிய வினா தொகுப்புகளை பார்க்கலாம். முதல் கேள்வி, பறவைகள் இடம்பெயர்தலை டேஷ் என்பர். பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போதல் என்பர். ஆப்ஷன் ஏ சரியான பதில். இரண்டாவது கேள்வி, டேஷ் பறவைகளே பெரும்பாலும் வலசை போகின்றன. நீர்வாழ் பறவைகளே பெரும்பாலும் வலசை போகின்றன. ஆப்ஷன் பி சரியான பதில். மூன்றாவது கேள்வி, பறவைகள் வலசை போதல் பற்றிய கூற்றுகளை ஆராய்க. ஏ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உணவு, இருப்பிடம், தட்ப வெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம் இவற்றிற்காகவே பறவைகள் இடம்பெயர்கின்றன. பில நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே பறவைகள் இடம்பெயர்கின்றன. சில பொதுவாக வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் பறவைகள் வலசை செல்கின்றன. அப்போ வலசை போதல் பற்றி இந்த 3 கூற்றுகளுமே சரியானது தான். ஆப்ஷன் டி என்பது சரியான பதில். உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம் இவற்றிற்காக தான் பறவைகள் இடம்பெயரும். எதை அடிப்படையாக வச்சுருக்கோம் அப்படின்னா, நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் எந்த டைரக்ஷனில் போகும்னா வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி, மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி போகும். அடுத்த கேள்வி, சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை எது? சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை. இதுக்கு இன்னும் சிறப்பு பெயர்கள் இருக்கு. கப்பல் கூழைக்கடான்னு சொல்லுவாங்க, கடல் கொள்ளை பறவைன்னு சொல்லுவாங்க. அதாவது 400 கிலோமீட்டர் வரை தரையிறங்காமல் பறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன் டி என்பது சரியான பதில். கப்பல் பறவை, கப்பல் கூழைக்கடா, கடற்கொள்ளை பறவை இது எல்லாமே ஒரே பறவைக்குள்ள வேறு வேறு பெயர்கள், அவ்வளவுதான். அடுத்த கேள்வி, நாராய் நாராய் செங்கால் நாராய் என்ற பாடலை எழுதியவர் யார்? நாராய் நாராய் செங்கால் நாராய் என்ற பாடலை எழுதியவர் சத்தி முத்த புலவர். ஆப்ஷன் பி சரியான பதில். அடுத்த கேள்வி, தென் திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்ற பாடல் மூலம் பறவைகள் வலசை வந்த செய்தியை குறிப்பிடுபவர் யார்? தென் திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்ற பாடல் மூலம் பறவைகள் வலசை வந்த செய்தியை குறிப்பிடுபவர் சத்தி முத்த புலவர். ஆப்ஷன் சி சரியான பதில். ஐரோப்பாவில் இருந்து தமிழகத்திற்கு டேஷ் வருவது தற்போதைய ஆய்வில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஐரோப்பாவில் இருந்து தமிழகத்திற்கு செங்கால் நாராய் வருவது தற்போதைய ஆய்வில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆப்ஷன் ஏ என்பது சரியான பதில். அடுத்த கேள்வி, வலசையின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்களில் சரியானவை எது? என்னெல்லாம் மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னா, தலையில் சிறகு வளர்தல், இறகுகளின் நிறம் மாறுதல், உடலில் கற்றையாக முடி வளர்தல், இதெல்லாமே நடைபெறும். ஸோ ஆப்ஷன் டி என்பது சரியான பதில். அனைத்தும் சரி. அடுத்த கேள்வி, சத்திமுத்த புலவர் டேஷ் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர். சத்திமுத்த புலவர் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர். அடுத்த கேள்வி, தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எது? தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் சிட்டுக்குருவி. ஆப்ஷன் ஏ என்பது சரியான பதில். அடுத்த கேள்வி, கூற்று 1, ஆண் குருவியின் உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும். கூற்று 2, பெண் குருவியின் தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும், உடல் பகுதி அடர் பழுப்பாக இருக்கும் சொல்லியிருக்காங்க. இது கூற்று 1, 2 ரெண்டுமே தவறு. அப்போ என்ன சரியானது அப்படின்னா, பெண் குருவியின் உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும், ஆண் குருவியின் தொண்டை பகுதி தான் கருப்பு நிறத்தில் இருக்கும், உடல் பகுதி அடர் பழுப்பாக இருக்கும். அப்போ அந்த ஆண் பெண்ணுன்றது மட்டும் மாறி வரும். பெண் குருவியோட உடல் ஃபுல்லாக மங்கிய பழுப்பு நிறம், ஆண் குருவியோட தொண்டை பகுதி தான் கருப்பு நிறத்தில் இருக்கும், உடல் அடர் பழுப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்த கேள்வி, சிட்டுக்குருவி எத்தனை நாட்கள் அடை காக்கும்? சிட்டுக்குருவி 14 நாட்கள் அடை காக்கும். சிட்டுக்குருவி குறித்த கூற்றுகளை ஆராய்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சிட்டுக்குருவி கூடுகட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடுகட்டிய பின் 3 முதல் 6 முட்டைகள் வரை இடும் சொல்லியிருக்காங்க. ஏ மட்டும்தான் சரியா இல்லை ஏபி இரண்டும் சரியான்னு கேட்டிருக்காங்க. இப்போ ரெண்டுமே சரிதான். சிட்டுக்குருவி கூடுகட்டி வாழும் பறவை இனம் தான், 3 முதல் 6 முட்டைகள் வரை இடும். அப்போ ஆப்ஷன் டி என்பது சரியான பதில். ஏபி இரண்டும் சரி. அடுத்த கேள்வி, சிட்டுக்குருவி இமயமலை தொடரில் டேஷ் மீட்டர் உயரத்தில் கூட வாழ்கின்றன. 4000 மீட்டர் உயரத்தில் கூட வாழ்கின்றன. ஏன் அதை இங்கே சொல்கிறாங்க அப்படின்னா, துருவ பகுதியில் மட்டும் சிட்டுக்குருவியால் உயிர் வாழ முடியாது. சிட்டுக்குருவி இமயமலை தொடரில் 4000 மீட்டர் உயரத்தில் கூட வாழ்கின்றன.
அடுத்த கேள்வி, சிட்டுக்குருவியின் வாழ்நாள் எத்தனை ஆண்டுகள்? சிட்டுக்குருவியின் வாழ்நாள் 10 முதல் 13. 10 முதல் 13. ஆப்ஷன் டி சரியான பதில். அடுத்த கேள்வி, காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று கூறியவர் யார்? காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று கூறியவர் பாரதியார். ஆப்ஷன் ஏ சரியான பதில். அடுத்த கேள்வி, இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி யார்? பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி ஆப்ஷன் சி டாக்டர் சலீம் அலி. அடுத்த கேள்வி, இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார்? அவர்தான் ஆப்ஷன் டி சலீம் அலி. டாக்டர் சலீம் அலி தான் பறவை மனிதர் அப்படின்னு அழைக்கப்படுவர். அவர் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்று பெயரிட்டவர். தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்று பெயரிட்டவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ சலீம் அலி. அடுத்த கேள்வி, மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்று கூறியவர் ஆப்ஷன் டி சலீம் அலி. உலகிலேயே நெடுந்தொலைவு அதாவது 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை இனம் எது? உலகிலேயே நெடுந்தொலைவு அதாவது 22,000 மீட்டர் பயணம் செய்யும் பறவை இனம் ஆர்டிக் ஆலா. ஆப்ஷன் சி என்பது சரியான பதில். பறவை பற்றிய படிப்பு டேஷ் எனப்படும்? பறவை பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி எனப்படும். அடுத்த கேள்வி, உலக சிட்டுக்குருவிகள் தினம், உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் 20. உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் 20. அடுத்த கேள்வி, தட்ப வெப்பம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தட்பம் பிளஸ் வெப்பம். ஆப்ஷன் ஏ என்பது சரியான பதில். வேதி உரங்கள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வேதி பிளஸ் உரங்கள். ஆப்ஷன் பி என்பது சரியான பதில். தரை பிளஸ் இறங்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது தரை இறங்கும். ஆப்ஷன் ஏ என்பது சரியான பதில். வழி பிளஸ் தடம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வழித்தடம். ஆப்ஷன் பி என்பது சரியான பதில். சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவ பகுதி. சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவ பகுதி. ஆப்ஷன் ஏ என்பது சரியான பதில். மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை ஆர்டிக் ஆலா. ஆப்ஷன் பி என்பது சரியான பதில். பறவைகள் வலசை போவதை பற்றி பாடியவர் சத்திமுத்த புலவர். ஆப்ஷன் சி என்பது சரியான பதில். பறவைகள் இடம்பெயர்வதற்கு வலசை போதல் என்று பெயர். ஆப்ஷன் டி என்பது சரியான பதில். இந்தியாவின் பறவை மனிதர் சலீம் அலி. பறவைகள் வலசை போக காரணங்களில் ஒன்று உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம். அனைத்தும் சரி. இதெல்லாம் புத்தக பின்புற வினாக்கள். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பதிவில் சிறகின் ஓசை பார்த்தோம். அடுத்தது இன்னொரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம். நன்றி.